வணக்கம் டு எவ்ரிஒன், வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லித்தியம் அயன் பேட்டரி சார்ஜர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நார்மலாக நம்ம இந்த சார்ஜரில் வரும். இதுலேயே சி டைப் இருக்குது. இப்போ நான் இது ரெண்டை பற்றியுமே தான் உங்களுக்கு இது பண்ண போகிறேன். இதில் வந்து இந்த இடத்துல பாசிட்டிவ், நெகட்டிவ், இது வந்து இன்புட்டு. நம்ம வந்து இது தனியாக வேறு ஒரு ஜாக் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதிலேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே நம்ம ஒரு ஜாக்கில் கொடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு நார்மல் பி டைப் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுலேயே சி டைப் சார்ஜரும் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே வந்து அவுட்டுன்னு சொல்லியிருக்கீங்களா, இது வந்து இங்கே இருக்க இந்த சார்ஜிங் ஐசி வழியாக நமக்கு வந்து அவுட்டிங் வரும். அதனால் நமக்கு வந்து கரெக்டான வோல்டேஜ், கரெக்டான இதில் வந்து நமக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த பேட்ரி பி ப்ளஸ் பி மைனஸ்ங்கிறது வந்து பேட்ரி கொடுக்கக்கூடிய சார்ஜர். இந்த இடத்துல வந்து நம்ம எடுத்து சார்ஜருக்கு கொடுக்கணும். ஓகே, இதில் வந்து 2 எல்இடி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு எல்இடி, இந்த இடத்துல வந்து எல்இடி. இதில் ஃபஸ்ட் எல்இடி வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் வரும்போது சார்ஜ் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் இது. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு லித்தியம் அயான் பேட்ரி வேணும் சார்ஜ் பண்ணுறதுக்கு. என்கிட்ட ஒரு 2200 mAh 3.7 வோல்ட் பேட்ரி இருக்குது. இந்த பேட்டரி வந்து இதோட நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஓகே, இப்போ நான் வந்து இதோட கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு மல்டிமீட்டர் வச்சு வோல்டேஜ் எவ்வளோ வருது, நம்ம இன்புட் கொடுத்தா எவ்வளோ சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நான் வந்து DC 20ல் வச்சுருக்கேன். இந்த போர்டை வந்து நான் இந்த இடத்துலையே நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இதோட அவுட்புட்டை செக் பண்ண போகிறேன். இந்த போர்டோட அவுட்புட்டு அப்போ வந்து நமக்கு பேட்டரியோட சார்ஜிங் 3.23 இந்த மாதிரி சம்திங் வருது. ஓகே, இப்போ வந்து இதை சார்ஜ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல சார்ஜ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து அந்த உங்களுக்கு பாசிட்டிவ் ரெட் கலர் லைட் எரியும். இது ரெண்டுமே இன்புட்டுக்கான வோல்டேஜு. இதில் வந்து நம்ம வேறு ஜாக் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 4.8 இன்புட் வர்றது, 8 வோல்ட் வருது. அவுட்புட் வந்து நமக்கு இங்கே 3.5 சம்திங் வருது. பேட்டரிக்கு போகிற வோல்டேஜும் சேம் அவ்வளோதான் இருக்கும், 3.4 சம்திங். இங்கேயும் 3.5. இது வந்து சார்ஜிங் வோல்டேஜ் 3.5 வோல்ட் சார்ஜிங் போது நமக்கு அவுட்புட் வந்து 3.5 சேம் அதே தான் வருது. ஓகே, ஆனால் வந்து இப்படி நம்ம சார்ஜ் பண்ணும்போது இந்த போர்டு வந்து உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்கலாம். ஏன்னா ஹீட் ஆகும், பயங்கரமாக ஹீட் ஆகும். பட் ஆனால் அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நமக்கு நார்மலாக சார்ஜிங் ஆகும். இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஹீட் ஆகும், அதனால் வந்து போர்டு ஏதோ ப்ராப்ளம் இல்லை, தப்பாக கனெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிது. ஹீட்டிங் இஷ்யூ நல்லாவே இருக்குது, நல்லாவே ஹீட் ஆகுது. பட் ஆனால் நல்லபடியாக தான் இருக்குது. இதே மாதிரி சேம் வந்து நான் சி டைப்புக்கும் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் சி டைப்புக்கு ஒரு பேட்டரி வச்சு நான் இது பண்ணியிருக்கேன். சேம் இதுக்கும் வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான் இதாகும், ஹீட் ஆகும். பட் இது ஏதாச்சும் நீங்கள் ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதாக இருக்கும். சி டைப்புக்கும் சேம் அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். இதுக்கு கனெக்ட் பண்ணிங்கனாலும் ரெட் லைட் எரியும். சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ளூ லைட் எரியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன்.